அரசாங்கம் பல வருஷமா ரகசியமா வச்சிருந்த யுஎஃப்ஓ ஃபைல்ஸ் எல்லாம் நிஜமாவே வெளிவரப்போகுதா? இப்போ உலகம் முழுக்க இந்த கேள்விதான் பெரிய விவாத பொருளா மாறியிருக்கு. இதுக்கு காரணம் அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் யுஎஃப்ஓக்கள் மற்றும் ஏலியன்ஸ் தொடர்பான அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் உடனே கண்டுபிடிச்சு ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருக்காரு. சரி, இந்த நியூஸ் ஏன் திடீர்னு இப்படி குளோபல் லெவல்ல ட்ரெண்ட் ஆகுது? இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா ஏலியன்ஸ் பத்தி சில கருத்துக்களை ஷேர் பண்ணதும் ஒரு முக்கியமான காரணம். இந்த பரபரப்பான ஹெட்லைன்ஸுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதை என்ன, அதோட தாக்கங்கள் என்னன்னு தான் நாம எப்போ டீகோட் பண்ண போறோம். ஏன்னா இது வெறும் ஒரு சாதாரண நியூஸ் கிடையாது. இது உலக அரசியல், அரசாங்கத்தோட வெளிப்படைத்தன்மை, அப்புறம் நம்மளோட அறிவியல் ஆர்வம், இது எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவு. சரி, வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். நாம முதல்ல ட்ரம்போட உத்தரவு, அப்புறம் அந்த கோப்புகள்ல என்ன ரகசியம் இருக்கலாம், இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, பல வருஷமா ஏன் இந்த ஆர்வம் இருக்கு, கடைசியா இதோட சர்வதேச தாக்கம் என்னங்கிறத வரிசையா பார்க்க போறோம். முதல் பகுதிக்குள்ள போலாம். ட்ரம்போட திடீர் உத்தரவு. முதல்ல இந்த அறிவிப்புல என்னதான் சொல்லப்பட்டிருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் அவரோட ட்ரூத் சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த அறிவிப்பு வெளியிட்டாரு. மக்கள் மத்தியில இதுக்கு பயங்கரமான ஆர்வம் இருக்கிறதுனால இந்த உத்தரவு போடுறதா சொல்லியிருக்காரு. பாதுகாப்புத்துறை செயலாளர் மற்றும் சம்பந்தப்பட்ட எல்லா ஏஜென்சிகளும் உடனே ஏலியன்ஸ், யுஏபி, யுஎஃப்ஓ தொடர்பான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வெளியிடணும்னு சொல்லியிருக்கார். முக்கியமா இது சம்பந்தமான எல்லா விதமான தகவல்களும் அதுல இருக்கணும்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ட்ரம்போட ஆர்டர் ரொம்ப கிளியரா இருக்கு. ஆனா அந்த ஃபைல்ஸ்ல அப்படி என்னதான் ரகசியம் இருக்கும்? என்ன மாதிரியான தகவல்களை நாம எதிர்பார்க்கலாம்? வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான வார்த்தையை நாம தெளிவுபடுத்திக்கணும். யுஏபி அப்படின்னா அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபினாமினா. தமிழ்ல சொல்லணும்னா அடையாளம் காணப்படாத வான்வெளி நிகழ்வுகள். இப்போ அமெரிக்க அரசாங்கமும் ராணுவமும் யுஎஃப்ஓங்கிற வார்த்தைக்கு பதிலா அதிகாரப்பூர்வமா இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. அதாவது வானத்துல தெரியற ஆனா அது என்னன்னு உடனே கண்டுபிடிக்க முடியாத எந்த ஒரு பொருளையும் இது குறிக்கும். இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். அடையாளம் காணப்படல அப்படிங்கிறதுக்கும் அது ஒரு ஏலியன் அப்படிங்கிறதுக்கும் நேரடி சம்பந்தம் கிடையாது. அடையாளம் தெரியாத ஒரு பொருள், அது வேறொரு நாட்டோட உளவு விமானமா இருக்கலாம், ஒரு வெதர் பலூனா இருக்கலாம், இல்லாட்டி நமக்கு தெரியாத ஒரு இயற்கை நிகழ்வா கூட இருக்கலாம். அதனால உடனே அது ஏலியன்னு அர்த்தம் கிடையாது. இது ரொம்ப பொதுவா செய்யப்படுற ஒரு தப்பு. அப்போ என்ன மாதிரியான ஃபைல்ஸ் தான் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு? பென்டகனோட ஏஆர்ஓ மாதிரி ஏஜென்சிகள் நடத்தின யுஏபி விசாரணை அறிக்கைகள் வெளிவரலாம். மிலிட்ரி ரேடார் மற்றும் சென்சார் பதிவுகள், உளவுத்துறை அமைப்புகள் செஞ்ச மதிப்பீடுகள், அப்புறம் பழைய சம்பவங்கள் தொடர்பான வரலாற்று ஆவணங்கள்லாம் இதுல அடங்கியிருக்க வாய்ப்பிருக்கு. இப்போ இந்த அறிவிப்பை சுத்தி இருக்கிற அரசியல் சூழல் ரொம்பவே சுவாரஸ்யமானது. இந்த உத்தரவோட டைமிங் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்னவா இருக்கும்? இந்த நிகழ்வுகளோட வரிசைய பாருங்களேன். முதல்ல பராக் ஒபாமா ஒரு பாட்காஸ்ட்ல ஏலியன்ஸ் பத்தி பேசினது வைரல் ஆகுது. அடுத்து ட்ரம்ப் ஒபாமா ரகசிய தகவல்களை கசிய விடுறதா குற்றம் சாட்டுறாரு. மூணாவதா ட்ரம்ப் எல்லா யுஎஃப்ஓ பார் ஏலியன் ஃபைல்ஸையும் வெளியிட போறதா அறிவிக்கிறாரு. இந்த வேகமான டைம்லைன் ஒபாமாவோட கருத்துக்கள் தான் ட்ரம்போட இந்த மூவ்க்கு ஒரு தூண்டுதலா இருந்திருக்குன்னு காட்டுது. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. இது உண்மையிலேயே அரசாங்கத்தோட வெளிப்படைத்தன்மைக்கான ஒரு நகர்வா, இல்ல இது ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் காரணமா நடக்குதா? இந்த இடத்துல மீடியா ரிப்போர்ட்ஸ்ல வந்த ஒரு விமர்சனத்தையும் நாம பார்க்கணும். சில விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பான சர்ச்சையிலிருந்து மக்களோட கவனத்தை திசை திருப்புறதுக்காக இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கலாம்னு சந்தேகிக்கிறாங்க. ட்ரம்போட இந்த மூவ் அந்த குழப்பத்திலிருந்து கவனத்தை சிதறடிக்கிற ஒரு முயற்சிதான்னு சில ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ நடக்கிற இந்த விஷயம் திடீர்னு முளைச்சதில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இந்த விஷயம் மேல பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் பல வருஷமாவே ஒரு பெரிய ஆர்வம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ஆர்வம் எவ்வளவு பழசுன்னு பாருங்க. 1947 நடந்த ரோஸ்வெல் சம்பவம் தான் இன்னைக்கு இருக்கிற யுஎஃப்ஓ கல்ச்சரே ஆரம்பிச்சு வச்சது. அதுக்கப்புறம் பல வருஷமா மிலிட்ரி பைலட்ஸ் பார்த்ததா சொன்ன விஷயங்கள், ரிப்போர்ட்ஸ்னு தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. ஏன் சமீபத்துல 2024 கூட பென்டகன் ஒரு அறிக்கையை வெளியிட்டு ஏலியன் டெக்னாலஜிக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொன்னாங்க. அதே சமயம் யுஏபி வெளிப்படைத்தன்மை பத்தி அமெரிக்க நாடாளுமன்றத்துல விசாரணைகளும் நடந்திருக்கு. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இத்தனை வருஷங்களா ஆர்வம், அதிகாரப்பூர்வ அறிக்கைகள்னு எல்லாம் இருந்தும் வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு வந்தாங்கங்கிறதுக்கு எந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட அரசாங்க ஆதாரமும் இதுவரைக்கும் இல்ல. இதுதான் தற்போதைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு. சரி, இப்போ இதோட பரந்த தாக்கங்களையும்
உலக மீடியா ஏன் இதை இவ்ளோ சீரியஸா எடுத்துக்குதுன்னு நாம பார்க்கலாம். இந்த ஒரு முடிவு பல இடங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. உதாரணத்துக்கு, அரசாங்கம் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கைய இது எப்படி பாதிக்கும்? புது சயின்ஸ் ஆராய்ச்சிகளுக்கு இது வழிவகுக்குமா? ஏற்கனவே இருக்கிற கான்ஸ்பிரசி தியரிகளை இது இன்னும் அதிகப்படுத்துமா இல்ல அதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்குமா? அமெரிக்கா ஏதாவது வெளியிட்டா மத்த நாடுகள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும்? இப்படி பல கேள்விகள் உருவாகுது. அதனால தான் சொல்றோம், இந்த ஒரு செய்திக்குள்ள அறிவியல், அரசியல், அப்புறம் மக்கள் மனநிலைன்னு மூணும் ஒன்னு சேருது. இந்த சிக்கலான தொடர்புகளை புரிஞ்சுக்கிட்டாதான் இதோட முழு பரிமாணமும் நமக்கு தெரியும். சரி, நம்ம பார்த்த விஷயங்களை ஒரு தடவை வேகமா சுருக்கமா பாத்திரலாம். ட்ரம்ப் UFO/UAP ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ண ஆர்டர் போட்டிருக்கார். ஒபாமாவோட வைரல் கமெண்ட்ஸ் அப்புறம் அரசியல் விமர்சனங்களுக்கு பிறகு இந்த ஆர்டர் வந்திருக்கு. அடையாளம் தெரியாததுன்னா ஏலியன்னு அர்த்தம் இல்ல. ஏலியன் தொடர்புக்கான எந்த ஆதாரமோ இன்னும் உறுதிப்படுத்தப்படல. கடைசியா சிலர் இத ஒரு அரசியல் கவனச்சிதறலா பாக்குறாங்க. நியூரல் டேரோல நாம உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆகுற செய்திய வெறும் ஹெட்லைனா பாக்குறதில்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற பேட்டர்ன்ஸை டீகோட் பண்றோம். இந்த மாதிரி ஆழமான ட்ரெண்டிங் பிரேக் டவுன் பார்க்க நியூரல் டேரோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. அரசாங்கம் உண்மையிலேயே ஏலியன் தொடர்பான கோப்புகளை வெளியிடும்னு நீங்க நம்புறீங்களா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நியூரல் டேரோ உலகின் மறைந்த வடிவங்களை டீகோட் செய்கிறது.